வாக்யஜ்ஞேன கல்பதாம். இது கர்மயோக சாரம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்மசேதசா நிராசீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. ஆதிசங்கரர் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கார். நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் இது அணுகிற வழக்கம். சங்கர பாஷ்யம் சிம்பிளாக இருக்குது. மயி வாசுதேவே பரமேஸ்வரே சர்வஜ்ஞே சர்வாத்மனி. மயிங்கிறதுக்கு சங்கராச்சாரியத்தில் சொல்கிறார், வாசுதேவே பரமேஸ்வரே சர்வஜ்ஞே சர்வாத்மனி. வாசுதேவனாகி என்னிடத்தில், பரமேஸ்வரனாகி என்னிடத்தில், எல்லாம் அறிந்த என்னிடத்தில், எல்லா ஆத்மாவாகவும் இருக்கிற என்னிடத்தில். இத்தனை 4 சொல்கிறார். வாசுதேவே பரமேஸ்வரே சர்வஜ்ஞே சர்வாத்மனி. என்னிடத்தில்ங்கிறதுக்கு வாசுதேவனிடத்தில், பரமேஸ்வரனிடத்தில், எல்லாம் அறிந்தவனிடத்தில், எல்லா ஆத்மாவாகவும் இருக்கின்றவனிடத்தில், அவனிடத்தில் சர்வாணி கர்மாணி, எல்லா செயல்களையும். சர்வாணி கர்மாணினா நித்திய நைமித்திக கர்மாணி. அப்படி காமிய கர்ம பிராயஷ்சித்தம் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஆக காய்க வாச்சிக்க மானச கர்மாணி, மனசினாலேயும் வாக்குனாலேயும் உடம்பாலேயும் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும், அப்படி அர்த்தம். இல்லைன்னா நித்திய நைமித்திக கர்மாணி. சர்வாணி கர்மாணின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும், அதர்மத்தை பண்ண மாட்டோம். தர்மத்தை பண்ணுற விஷயத்திலேயே 4 வகையானது இருக்குது. கட்டாயம் பண்ண வேண்டியது, சில காரணத்தை முன்னிட்டு பண்ண வேண்டியது நிமித்த கர்மாணி. பாபம் இருந்தால் பிராயஷ்சித்த கர்மாக்கள், இல்லை ஏதாவது பலன் வேணும்னா காமிய கர்மாக்கள். ஆனால் இது கர்மயோகத்தில் காமிய பிராயஷ்சித்த கர்மங்களும் கிடையாது. இங்கே நித்திய நைமித்திக கர்மங்கள் மட்டும்தான். ஆக நித்திய நைமித்திக கர்மாணி சர்வாணி அப்படி போட்டுக்கணும். சந்நியஸ்யன்னு ஸ்லோகத்தில் இருக்குது. சந்நியஸ்யன்னா சமர்ப்பணம் செய்துன்னு அர்த்தம். இங்கே இடத்துல சந்நியாசம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்யன்னர். ஸோ வெறுமன சர்வகர்ம சந்நியாசம் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். சந்நியாசத்தில் கூட சில விஷயங்கள்லாம் பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணுவோம். ஆக சந்நியஸ்ய நிக்ஷிப்பியன்னா சமர்ப்பியன்னு அர்த்தம். பகவானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணி அத்தியாத்ம சேதசாக்கு அர்த்தம் சொல்கிறார். விவேக புத்திங்கிறார். அத்தியாத்ம சேதசா இஸ் ஈக்குவல் டு விவேக புத்தியா. விவேக புத்தியான்னா என்ன அர்த்தம்? அகம் கர்த்தா, நான் கர்த்தா, செயல் புரிபவன். ஈஸ்வராய பிருத்தியவத்து கரோமி, ஈஸ்வரனிடத்தில் பிருத்தியவன் தொண்டன மாதிரி நான் செய்கிறேன். தலைவனாகிய இறைவனிடத்தில் தொண்டனாகிய நான் வேலையை செய்கிறேன். இது அனயா புத்தியா என்ற புத்தியோடு, நான் இறைவனுடைய தொண்டன், இறைவனிட்ட கட்டளைகளை நான் செய்கிறேன் என்கின்ற புத்தியோடு செய்து, அந்த ஆர்டர்லேயே போகிறார். அது மாத்திரமில்லை, கிம்ச நிராசீஹி தியக்த ஆசீஹி, எந்த விஷயங்களையும் விரும்பாதவனாய், ஆசைப்படாதவனாய். நிர்மமஹா மம பாவஹா ச நிர்கதா எஸ்ய தவச த்வம் நிர்மமோ பூத்வா. என்னோடது இந்த கர்மம் பண்ணுறது, நான் என்னோடது கர்மா பண்ணுறேன், நான் பண்ணினத்துக்கு இந்த பலன் அப்படின்னு பூத்வா யுத்தியஸ்வன்னு சொன்னால் சரி, அதை பற்றி விளக்கம் போடலை அவர். யுத்தியஸ்வன்னா கடமையை செய். யுத்தியஸ்வங்கிறதுக்கு லிட்டரல் அர்த்தம் என்ன? போர் செய்ன்னு அர்த்தம். போர் செய்னா என்ன அர்த்தம்? கடமையை செய்ன்னு தான் நம்ம அர்த்தம் பண்ணணும். விகதஜ்வரஹான்னு சொன்னால் மனசில் கொதிப்பு இல்லாமல் செய்யணும். விகத சந்தாபா, விகத சோகா, சோகமற்றவனாய் செய்யணும், துக்கம் இல்லாமல் செய்யணும். சன்னு இத்தியர்த்தா. இவ்வளவுதான். இதுதான் சங்கர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம கொஞ்சம் சாரம்னு சொன்னதுனால கொஞ்சம் விஸ்தாரமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 5 கண்டிஷன் கர்மயோகத்துக்கு, 5 அம்சங்கள். கர்மயோகத்தினுடைய 5 அம்சங்கள்.
முதல் அம்சம் அத்தியாத்ம சேதஸ். சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார்? நான் கர்த்தா, ஈஸ்வரனுக்கு தொண்டு புரிகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டார். நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக இதை சிந்திக்கிற போது அத்தியாத்ம சேதஸ்னா விவேக புத்தி. விவேக புத்தினா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிற தெளிவான புத்தி. புருஷார்த்த நிச்சய. இல்லாட்டி இன்னொரு பாஷையில் சொன்னால், ரொம்ப அழகாக சொன்னால், சாத்திய சாதன விவேகா. சாத்திய சாதன விவேகா. எது குறிக்கோள், அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறது. சாத்திய சாதன விவேகத்தோடு பண்ணுறது. வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? துக்கமில்லாத ஆனந்தமாக இருக்கிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள். அந்த ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஞானம் வேணும். இந்த வாழ்க்கையை பற்றின ஞானம் வேணும். என்னை பற்றின உண்மையான அறிவு வேணும். இந்த பிரபஞ்சத்தை பற்றின உண்மையான அறிவு வேணும். ஈஸ்வரனை பற்றின தெளிவான அறிவு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு துக்கம் நம்மளை பாதிக்காது, ஆனந்தமாக இருக்க முடியும். ஆக வாழ்க்கையோட பரம புருஷார்த்தம், இதுக்கு பேர் தான் இன்னொரு பாஷையில் சொன்னால் மோக்ஷா. மோக்ஷந்தான் வாழ்க்கையோட புருஷார்த்தம். இந்த மோக்ஷத்துக்கு சாதனம் என்னன்னா, சர்வம் பிரம்மமயங்கிற ஞானம், அத்வைத ஞானந்தான் மோக்ஷத்துக்கு சாதனம். அந்த ஞானத்துக்கு என்ன சாதனம்னா, குருமுகமாக வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறது தான் சாதனம். இந்த மாதிரி சாஸ்திரங்களை, தத்துவசாஸ்திரங்களெல்லாம் குருமுகமாக பொறுமையாக படிக்கிறது தான் சாதனம். ஆக வேதாந்தம் படிக்கிறதுனால நமக்கு ஞானம் ஏற்படுறது, ஞானத்தினால மோட்சம் ஏற்படுறது. ஆக மோக்ஷா, மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம், ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் குருமுகமாக. அந்த வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறதுக்கு என்ன சாதனம்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி. விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம், இதெல்லாம் வேதாந்தத்தில், வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கோ அதுதான் சாதனங்கள். அதுக்கு என்ன சாதனம்னா, அதுக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய இந்த கர்மயோகம்தான் சாதனம். அதுக்கு கீழே இருக்குது சகாம தர்மானுஷ்டானம். இதுக்கெல்லாம் என்னென்னா, நான் மனித உடம்பில் வாழ்கிற உயிராக நான் இருக்கிறேன். மனித உடம்பில் வாழுகின்ற உயிராக இருக்கிறேன். மனித உடலில் மட்டும்தான் எனக்கு மோட்சம் என்ற புருஷார்த்தத்தை அடைய முடியும். மற்ற உடம்புகளில் நான் மோட்சம் என்கிற புருஷார்த்தத்தை அடைய முடியாது. எனவே மோட்ச புருஷார்த்தத்துக்கு அத்வைத ஞானந்தான் சாதனம். அத்வைத ஞானத்துக்கு குருக்கு சாஸ்திர முகமாக படிக்கிறது தான் சாதனம். அதுக்கு சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்தி. சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம், உலகியல் பயன்களை விரும்பாமல் மேற்கொள்ளப்படும் அறச்செயல்கள். லௌகிக சுகத்தை விரும்பாமல் மனசுக்கு தூய்மை வேண்டும்னு என்ற எண்ணத்தோடு செய்யப்படும் அறச்செயல்கள். உலகியல் பயன்கள் வேண்டும் என்று கருதி செய்யப்படும் அறச்செயல்கள் அதுக்கு கீழே இருக்குது. அதுக்கு மோட்சம் கிடையாது. திரும்ப திரும்ப சுற்றிகிட்டே இருக்க வேண்டிதான். ஆக இத்தனை வேணும். எனக்கு முன்னால் நான் பிறக்கிற போதே எனக்கு சாஸ்திரம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது, நீ மனித உடம்பில் வாழ்கிற உயிர், கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உடம்பில் நீ வாழ முடியும். இந்த மனித உடம்பில் இருக்கிற வரைக்கும் நீ நல்லதை பண்ணு, சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள், பெரியோர் குருமார்களை ஏற்றுக்கொள், ஈஸ்வரனை பூஜை பண்ணு, தர்மத்தை அனுஷ்டி. இதெல்லாம் தான். இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அத்தியாத்ம சேதஸ். அத்தியாத்ம சேதஸ்ன்னு சொன்னால் விவேக புத்தி. விவேக புத்தின்னா வாழ்க்கையோட லட்சியம் மோட்சம் என்றும் அதுக்கு இதெல்லாம் வழின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. இப்போ சென்னைக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னால், சென்னை தான் என்னுடைய லட்சியம். இல்லாட்டி திருப்பதி வச்சுக்கோங்களேன், திருப்பதி என்னோடய லட்சியம்னா அதுக்கு இப்படியெல்லாம் போகணும், அதுக்கு எனக்கு ஒரு வாகனம் வேணும், அங்கே போகணும்னா எனக்கு பணமெல்லாம் செலவாகும், அதுக்கு ரூபா வேணும்.
அங்கே போனால் அதுக்கெல்லாம் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அத்தனையும் நான் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வெப்சைட்டில் போய் அதை பற்றின நாலெட்ஜ் எல்லாம் இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், என்றைக்கு போனால் தரிசனம் பண்ண முடியும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு போகிற வழியில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணி அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு விவேகத்தோடு தானே வேலை செய்யணும் இந்த லௌகிக விவகாரத்துக்கே. அப்படிங்கிற போது ஹோல் லைஃப், இந்த ஹியூமன் லைஃப்பை நான் முடிக்கணும்னா அதுக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமே. என்றைக்கு வேணாலும் உடம்பு வேறு நம்மளை விட்டு போயிடும். அதுக்குள்ளே இந்த சரீரத்தினுடைய உபயோகத்தை அடைஞ்சாகணும். இந்த உடம்பு எதுக்காக இறைவன் நம்மளை கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்தி ஆகணும். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல். அத்தியாத்ம சேத்தஸ். அத்தியாத்ம சேத்தஸ்ன்னு சொன்னால் இந்த கிளாரிட்டி இருக்கணும், கோல் கிளாரிட்டி. கோல் கிளாரிட்டி மாத்திரம் இல்லை, மீன்ஸ் கிளாரிட்டி. அதாவது மீன்ஸு எண்ட் அண்ட் மீன்ஸ் இதோட கிளாரிட்டி தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியணுமே, நெக்ஸ்ட்டு என்னங்கிறது தெரியணும். அப்போ தான் மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா கண்டபடி என்னத்தையும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்போம். சாகர வரைக்கும் எனக்கு என்ன லட்சியங்கிறது எனக்கு தெளிவாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் அத்தியாத்ம சேத்தஸ். அந்த ஒரு எண்ணத்தோடு. அதனால் இப்போ இங்கே என்ன கான்டெக்ஸ்ட்டுன்னு கேட்டால், எனக்கு மனசு சுத்தமாகணும், குருக்கிட்ட போய் உட்காந்து பாடம் படிக்கிறதுக்கு பொறுமையாக அலைபாயாத மனசு வேணும், அமைதியான மனசு வேணும், ஒருமுகப்பட்ட மனசு வேணும். அதுக்கு இந்த கர்மயோகம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டு சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. இதுக்கு சர்வாணி கர்மாணிங்கிறத விட எனக்கு இன்னொன்று சொல்லணும்னு தோன்றுகிறது. முதல்ல விகதஜ்வரா யுத்தியஸ்வ. யுத்தியஸ்வ எடுத்துக்கலாம். யுத்தியஸ்வன்னா உன் கடமையை செய்ய வேண்டும். இந்த எண்ணத்தோட கடமையை செய்யணும். அந்த எண்ணத்தோட கடமை முதல் கண்டிஷன் அத்தியாத்ம சேத்தஸ். முதல்ல கிளாரிட்டி இருக்கணும், சாத்திய சாதன விவேகம் இருக்கணும். அது சொல்லியாச்சு. நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2 என்னதுன்னா, இது ரெண்டாவதாக போடுறேன், அப்புறம் கொஞ்சம் மாற்றுவேன். யுத்தியஸ்வ. யுத்தியஸ்வன்னா உன் கடமையை செய்ய வேண்டும். உனக்கென்று எது வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீ உன் உடம்பை காப்பாற்றிக்கணும்னா நீ எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கே. அந்த உடம்பை காப்பாற்றிக்கிறது ஒன்று. அப்புறம் என்னெல்லாம் கடவுள் எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்கலாம், சமூகத்தில் பொறுப்புகள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் நேரத்தை அழகாக ஒதுக்கி பண்ணணும். யுத்தியஸ்வ. செய்கிற போது இன்னொரு கண்டிஷன் சொல்கிறார், விகதஜ்வரஹா. இது 3வது. ஆக்சுவலாக இது 2வது போட்டுட்டா நல்லது. விகதஜ்வரஹன்னா ஜ்வரம்னு சொன்னால் காய்ச்சல்னு அர்த்தம், சாதாரணமாக தெரியும் எல்லாருக்கும். விகதஜ்வரஹன்னா காய்ச்சல் இல்லாமல்னு அர்த்தம். காய்ச்சல் இல்லாமல்னா ஃபிசிக்கல் ஃபீவர் இல்லை, இது மென்டல் ஃபீவர். மென்டல் ஃபீவர்னால் என்ன? அதுக்கு நீங்கள் பிரெயின் ஃபீவரும் ஃபிசிக்கல் ஃபீவர் தான். மென்டல் ஃபீவர் அப்படின்னு சொன்னால் மனசில் படபடப்பு, பரபரப்பு, ஒரு டென்ஷன், அஜிடேஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் இருக்கே. சம்டைம் ரிசல்ட்டு சரியாக இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வருது இல்லையா? அதுதான் ஜுவரம். ஒரு வேலை செய்கிற போது அது எப்படி இருக்க போகிறதோ, எப்படி பண்ண முடியுமோ, அப்படி இப்படின்லாம். அதாவது அர்த்த காமத்தை விரும்புகிறவனுக்குத்தான் இந்த ப்ராப்ளம். ஆனால் தர்ம ஞானத்தையும் சித்தசுத்தியையும் மோட்சத்தையும் விரும்புகிறவனுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக அது கிடச்சிடும். ஏற்கனவே கர்மயோகத்தில் பார்த்துட்டோம் நம்ம 2வது அத்தியாயத்தில். முயற்சி வீண் போகாது, ஏதாவது தப்பு இருந்தாலும் ஒன்றும் பாதிக்காது, கொஞ்சம் பண்ணினாலும் பெரிய பிரயோஜனம் கிடைக்கும், மனசு நல்லா ஒருமுகப்படும், எல்லாம் பிரயோஜனங்கள்லாம் சொல்லியிருக்காரே கிருஷ்ணர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையினால விகதஜ்வரஹா. விகதஜ்வரஹன்னா படபடப்பு, பரபரப்பு இல்லாமல் வேலையை பண்ணணும். சந்தோஷமாக ஆனந்தமாக பண்ணணும். வேலை செய்கிறத ஒரு மகிழ்ச்சியோடு பண்ணணும். தலைவிதியே பண்ணி தொலைக்கணுமே அப்படின்னு பிடிக்காமல் பண்ணக்கூடாது.
விரும்பி பண்ணணும், சந்தோஷமாக செயல் புரிகிற போது முணுமுணுக்காமல் பண்ணணும். இந்த மர்மரிங்கிறோம் பாருங்க, முணுமுணுக்காமல் பண்ணணும், மகிழ்ச்சியோடு அந்த செயலை செய்யணும். செய்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த பாக்கியம் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஆகையினால் இந்த உடம்பில் தானே நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். வேறு எந்த உடம்புலையாவது சர்வீஸ் பண்ண முடியுமா? இந்த உடம்பில் நமக்கு சென்ஸ் ப்ளஷருக்காக கொடுத்துருக்காரா, இல்லை நல்லா வேலை செய்கிறதுக்கு கொடுத்துருக்காரா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அனுபவிக்கும் தன்மை, அப்புறம் செயல் புரியும் தன்மை, அறியும் தன்மை, ஞாத்ருத்வம், கர்த்திருவம், போக்திருத்வம், நோவர்ஷிப், டூவர்ஷிப், என்ஜாயர்ஷிப். என்ஜாயர்ஷிப்புக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் மகா மடையன். ஹியூமன் பர்த்தை வேஸ்ட் பண்ணுறோம். அவன் மிருகமாக பிறந்திருக்கலாம், அனுபவிக்கிறதுக்கு தான் நிறைய நேரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அவன் என்ன சொல்கிறது, அனிமல், இன் ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற அனிமல். ஆனால் நிறைய பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் மனிதன். அப்புறம் எல்லாம் பிரம்மமயம் நினச்சிட்டு அவன் தெய்வம் ஆகிடுறான், அது வேறு விஷயம். ஆக கர்த்திருவம், அந்த இது வேணும். கர்த்திருவம்னா எனக்கு கர்த்திருவம் தான் முக்கியம், செயல் புரியறது தான் முக்கியம். ஆக நான் போக்தாவாக வாழ விரும்பலை, கர்த்தாவாகவே கர்த்திருவத்தையே நான் என்ஜாய் பண்ணுறேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னோடய ரொட்டீனை, தர்மங்களை அனுஷ்டிக்கிறதையே நான் ரசிக்கிறேன். காலம்பரை பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறது எனக்கு ஆனந்தமாக இருக்குது, யோகாசனம் பண்ணுறது ஆனந்தமாக இருக்குது, தர்மமான உணவை சாப்பிட்றது ஆனந்தமாக இருக்குது, சாஸ்திரங்களை படிக்கிறது எனக்கு ஆனந்தமாக இருக்குது. இதே தான் திரும்ப திரும்ப தானே. சாயங்காலம் வரைக்கும் ஆசிரமத்துக்குள்ளே என்ன இருக்குது தானே இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஆனந்தமாக இருக்குது. வீட்டை பெருக்கிறது ஆனந்தமாக இருக்குது, காய்கறி நறுக்கிறது ஆனந்தமாக இருக்குது, சமைக்கிறது ஆனந்தமாக இருக்குது, அதை இன்னொருத்தருக்கு காக்காய்க்கு போடுறது ஆனந்தமாக இருக்குது. அப்படி இருக்கணும். அதாவது செயலை ரசிக்கணும், பண்ணுற காரியத்தை ரசிக்கணும். காரியத்தின் விளைவாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம அங்கெங்கேயும் போய் அங்கே ஐஸ்கிரீமை தின்னுண்டு அங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இந்த குழந்தைகளை சின்ன வயசுலேயே நம்ம தான் கெடுக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன ட்ரிப் போகணும், அவுட்டிங் போகணும், அதுக்கெல்லாம் நிறைய பணமெல்லாம் செலவு பண்ணணும். சில கடனை வாங்கி கூட பண்ணிட்டுருக்காங்க. அது அளவுக்கு மீறி போகிற போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைகள்லாம் கெட்டு போயிடும். அவங்களுக்கு அதுதான் இது பண்ணும். வெளிநாட்டில் கூட பரவாயில்ல, 5 நாளைக்கு ஒழுங்காக வேலை செய்வான், 2 நாளைக்கு ஊரை சுற்றுவான். இங்கே அப்படி இல்லை, எப்போவுமே ஊரை சுற்றணும்னு நினைக்கிறான். வேலை பார்த்துட்டு இருக்கிற போதே ஆஃபீஸை விட்டு கிளம்பி போய்ட்றான் எங்கேயாவது. அப்படி கூடாது. ஆக அந்த செய்யக்கூடிய தொழிலை, செய்யக்கூடிய அந்த கர்மாவை சந்தோஷமாக செய்யணும். அதுதான் விகதஜ்வரா. யுத்தியஸ்வன்னு சொன்னால் சண்டை போடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம், எல்லோரும் சண்டை போட முடியாது. இந்த கான்டெக்ஸ்டில் அர்ஜுனனை பார்த்து சண்டை போடுங்கிறார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கடமையை செய். வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக தெரிந்து கொண்டு படபடப்பில்லாமல் பரபரப்பில்லாமல் என்ஜாய் யுவர் ஒர்க், அது கற்றுக்கணும். அது சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அப்படி பண்ண செயல்களெல்லாம் அதுதான் பகவானுக்கு நீ போடுற புஷ்பங்கள். சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய, எல்லா செயல்களையும், அவ்வாறு செய்த செயல்களையெல்லாம் எத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவாராதனம் கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அப்படி சொல்லிட்டு ராத்திரி படுக்கிற போது இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் விட்ட மூச்சிலேருந்து எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னா. இது இன்னொரு விசேஷம் இருக்குது. அஜபா ஜபம்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. காலையில் எழுந்த உடனேயே பெட்டில் உட்காந்து அன்றைக்கி விட போகிற 21,600 சுவாசம் இருக்கே, அத்தனையும் அப்போவே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுறது. அதுவே நம்மளை கைட் பண்ணணும்னு ஒரு ஸ்ரத்தை, நம்பிக்கை. இன்றைக்கி நான் விட போகிறேன், இன்னிலேருந்து நாளைக்கு காலம்பரை 6 மணி வரைக்கும், இப்போ நான் எழுந்திருக்கேன், நாளைக்கு காலம்பரை வரைக்கும் நான் விடுற 21,600 மூச்சும் எல்லா சுவாமிக்கும், பிள்ளையாருக்கு விளவு, முருகனுக்கு விளவு, சிவனுக்கு விளவு, அம்பாளுக்கு விளவு, விஷ்ணுவுக்கு விளவு, நடராஜாவுக்கு விளவு, சோமாஸ்கந்தருக்கு விளவு, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும்.
அதுக்கு பேர் அஜபா ஜபம்னு பேர். காலம்பரே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டால் அது ஜபிக்க ஆரம்பிச்சுடுமா. நம்ம என்ன வேணாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு சங்கல்பம் இதெல்லாம் இருக்குது. சொல்லிக் கொடுத்தா சௌரியமாக போச்சுன்னு நினைப்பீங்க. அதுக்கு பேர் அஜபா ஜபம் அப்படின்னு பேர். ஜபிக்காத ஜபம். ஜபிக்காத ஜபம்னா காலம்பரை எழுந்து இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள அது பார்த்துக்கும். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தேவத்தை மாதிரி அதுக்குள்ளே உட்காந்து வச்சு நீ ஜபிச்சுன்று நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு. அதுவும் தர்மமாக பார்த்தா தான் அது ஜபிக்கும், அதர்மமாக பண்ணால் காணாமல் போயிடும். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லாத்தையும் பகவானே ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து நான் பண்ண லௌகிக வைதிக சமஸ்த கர்மங்களையும் உன்னுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறேங்கிற பாவனை, அது ஆட்டிடியூடு. அப்படி பண்ணிவிட்டால் என்ன ஆகிடுறதுன்னா பகவான்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் அடுத்த கண்டிஷன் இப்போ எத்தனையாச்சு? அத்தியாத்ம சேதஸ் விகதஜ்வரா யுத்தியஸ்வ சர்வகர்ம சமர்ப்பணம். சர்வகர்ம சந்நியாசான்னு போட்டிருக்கு, சர்வகர்ம சமர்ப்பணம். எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம். அதில் ஒரு அதிருஷ்ட சக்தி இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த ஆட்டிடியூடே நமக்கு மைண்டுக்கு அப்போவே ஒரு அமைதியை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அதிருஷ்ட சக்தி வேறு, அதுக்கு போனஸ் நிறைய உண்டு. அந்த மாதிரி பண்ணுறதுனால அதுவும் சேர்ந்துடும். அது என்ன ஆகும்னா நாளாக அது டெவலப் ஆகிட்டே போகும். அதுக்கு அடுத்தது என்னென்னா நிராஷீஹி. நிராஷீஹின்னா நோ எக்ஸ்பெக்டேஷன். நம்ம கடவுள் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். நீ என்ன தாங்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நான் வேலை செய்கிறது தான் என்னோடது, நீ என்ன பண்ணாலும் சரி. இவர் மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. சிவபெருமான் குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போவே என்னென்னா, அப்போ அந்த காலத்துலலாம் இப்பவும் இருக்குது அந்த சம்பிரதாயம். குருக்கிட்ட போய் சொல்லுவாங்க, உடல் பொருள் ஆவி மூன்றும் உமக்கே கொடுத்தோம், உமக்கே கொடுத்தோம், உமக்கே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. பழமெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணுவோம். அவர் உபதேசம் பண்ணுவார். இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இவர் சொல்கிறார், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் மலை மாதிரி நீ வந்தேங்கிறார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. என்னைக்கு என்னை ஆட்கொண்டாயோ அன்றைக்கே எடுத்துக்கிட்டேயே. இன்றோர் எனக்கோர் இடையூறு உண்டோ. எப்போ சொல்கிறார் தெரியுமா? ராஜா ஜெயிலில் போட்ட போது. மாணிக்க வாசகர் மந்திரி, ராஜா கொடுத்த பணத்தை எல்லாம் எடுத்து கோயில் கட்டிவிட்டார். இன்றோர் எனக்கோர் இடையூறு உண்டோ. எனக்கு இன்றைக்கி ஏதாவது இடைஞ்சல் உண்டா? நான் தான் டோட்டலாக என்ன ஒப்படைச்சுட்டேனே. எண்டோள் முக்கண் எம்மானே, 8 தோள்களை உடைய 3 கண்களை உடைய இறைவா சிவபெருமானே, நன்றே செய்வாய். எனக்கு நீ சுகம் கொடுத்தா கொடு, பிழை செய்வாய். இல்லை என்னை போட்டு வருத்தி கஷ்டப்படுத்தணுன்னா பண்ணு, நானோ இதற்கு நாயகமே. எல்லாம் நீ உங்கள்கிட்ட என்னையே நான் ஒப்படைச்சுட்டேன். என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. எனக்கு கஷ்டம் வந்தால் அதுக்கு நானாக பொறுப்பு? அது நான் தான் நீயாச்சே, நான் தான் என்னையே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே. நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தா என்ன, சந்தோஷத்தை கொடுத்தா என்ன, அது ரெண்டும் உன்னை சேர்ந்தது. அந்த பாவனை வேணும். அதுக்கு தான் நிராஷீஹி. நிராஷீஹின்னு சொன்னால் நோ எக்ஸ்பெக்டேஷன். என்ன ஆக போகிறது, இதுக்கு என்ன கடவுள் சீக்கிரம் மனப்பக்குவத்தை கொடுப்பாரா, ஞானத்தை கொடுப்பாரா, மோட்சத்தை கொடுப்பாரா, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் பண்ணுறதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு பேர் தான் நிராஷீஹி. எதிர்பார்ப்பு இல்லைன்னு அர்த்தம். செயலில் தான் என் கவனமே தவிர செயலின் விளைவில் என் எதிர்பார்ப்பு இல்லவே இல்லை. இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனைனா, சந்தோஷமாக வேலை செய்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு, சந்தோஷமாக வேலை செய்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு, வேலைக்கேற்ற கூலி கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லலை. வேலைக்கேற்ற கூலி கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, வேலை செய்கிறதுக்கே எனக்கு வாய்ப்பு இருக்கே. கைகால் நல்லா இருக்கிற போது தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஓஞ்சி போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாதே. அப்புறம் நான் ஆசைப்பட்டாலும் பண்ண முடியாதே.
எவ்வளோ இப்போ மல்டி மில்லியனராக இருந்தாலும் என்னால் பண்ண முடியாதே. இந்த சரீரத்தில் சக்தி இருக்கிற போது தான் நான் பண்ண முடியும். ஏன்னா கடவுள்கிட்ட நல்லா வேலை பண்ணுறதுக்கு எனக்கு ப்ளஸ் பண்ணு, அனுகிரகம் பண்ணு, நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ளஸ் பண்ணு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் நிராசி. ஒருவேளை நமக்கு நம்ம பண்ணின நினச்ச காரியங்கள்லாம் கைகூடி வருகிறது, பெருசாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ண முடியறது அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், வருதுன்னு வச்சுக்கோ. கடவுள் பலனெல்லாம் கொடுக்குறார், பெரிய அளவில் பணம் வருது, பெரிய அளவில் பாராட்டு வருது, புகழ் வருது, அது இது ஏகப்பட்டதெல்லாம் வந்த உடனே நான் பண்ணதுக்கு கடவுள் கொடுத்துட்டார்னு சொல்லாதே. சொல்கிறார் நிர்மமோ பூத்வா, சொல்லிடாதே. நான் பண்ணின புண்ணிய கர்மத்துக்கு இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லாதேங்கிறார். மறுபடியும் வேலை செய்கிறதுக்கு கேளு, எம்பெருமான் பண்ணிண்டார்னு தான் சொல்லுவாங்க, நம்ம ஒன்றும் பண்ணுறதில்லை. நம்ம பெருசாக பண்ணிவிட்டு ஏதோ காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, ஆஹா நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நானாக பண்ணினேன், இறைவனுடைய அனுகிரகம். ஈஸ்வரான் ஒரு தேனவினா திருணமப்பி ந செலுத்தி, அவனன்றி ஓரணுவும் அசையாது. ஆகையினால் நான் அந்த இதுக்கு நான் உரிமையே கிடையாது. என்னையே நான் இறைவனுக்கு கொடுத்துட்டேங்கிற போது என்னுடையதுன்னு என்கிறது நான் சொல்கிறது. ஆனால் நிர்மமஹா, நிர்மமஹான்னா என்னுடையது என்று எதுவும் இல்லை. நானே இறைவன் சொத்தாக இருக்கும் பொழுது என்னுடையது என்று எப்படி நான் சொல்ல முடியும்? நானே இறைவனோட சொத்து. என்னோட சொத்துலாம் யாரோடது? இறைவனோடது. என்னோடதுன்னு சொல்லிக்கவே முடியாது. ஆஹா நிர்மமோ பூத்வா, இதுதான் கண்டிஷன். அத்தியாத்ம சேதஸ் விகதஜ்வர யுத்தியஸ்வ சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய நிராசீ நிர்மமோ பூத்வா. விகதஜ்வர யுத்தியஸ்வ ஒன்றாக்கிக்கலாம். 5 நிபந்தனைகள். அத்தியாத்ம சேதஸ் நம்பர் 1, விகதஜ்வர யுத்தியஸ்வ நம்பர் 2, சர்வாணி கர்மாணி சர்வகர்ம சந்நியாசா நம்பர் 3, நிராசீஹி நம்பர் 4, நிர்மமோ பூத் நிர்மமஹா 5. இதுதான் கர்மயோக சாரம். இதை பகவான் சொல்லி முடிச்சுட்டார். இதெல்லாம் நிராசீஹி பூத்வா நிர்மமோ பூத்வா விகதஜ்வர யுத்தியஸ்வ நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ பவார்ஜுன நித்தியசத்வஸ்தோ பவார்ஜுன நிர்யோகக்ஷேமோ பவார்ஜுன ஆத்மவான் பவார்ஜுன. 45வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். அதையும் இதையும் இங்கே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சுண்டு கர்மயோகம். ஆஹா எசன்ஸ் ஆஃப் கர்மயோகா இந்த 30வது ஸ்லோகம். இனி பகவான் இந்த கர்மயோகம் டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணுறார்.